கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். ஹல்லேலூயா. பேசுறது நீங்களா ஆண்டவரா கண்டுபிடிக்க முடியாது. தொடர்ந்து நீங்களா? ஹல்லேலூயா. நான் பார்த்தால் நீர் பார்க்கிறீ, வாய் திறந்தால் நீர் பேசுகிறீ, நான் தொட்டால் நீர் தொடுகின்றீ, நான் அமர்ந்தால் நீர் அமர்கின்றீ, தூய ஆவியே என்னில் வாழ்பவரே, நீர் வேறு நான் வேறல்ல, நம் இருவரும் ஒருவரானோம். ஓரல் ராபர்ட்ஸ் எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல, நீங்கள் அவரோட வீடியோலலாம் பார்த்துக்கலாம். ஓரல் ராபர்ட் ஒன்றும் இல்லைங்க, சேரில் போட்டு அப்படியே உட்காந்துருப்பார். வியாதியஸ்தருக்கு வருவார், என் கையில் ஒன்றும் இல்லை, ஐ எம் அ மேன் அப்படி சொல்லுவார். நான் என் கையில் ஒன்றும் இல்லை, என் பக்கத்தில் இங்கே ஏசு நிற்கிறாரு பாருங்க, இப்படியே சொல்லுவார், என் பக்கத்தில் இங்கே ஏசு நிற்கிறாரு. ஓரல் ராபர்ட்ஸுடைய வீடியோஸ்லாம் பாருங்கள். பிறந்ததுலேருந்து பேசாதவங்க கொண்டு வந்து நிறுத்துவாங்க, பிறந்ததுலேருந்து பேசியிருக்க மாட்டாங்க, கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அவர் சொல்கிறாரு, என்ன அம்மா கூட வந்துடுவோம், என்ன இவன் பிறந்ததுலேருந்து பேசுனதே இல்லை. ஓ அப்படிங்களா, நான் வந்து வெறும் உட்காந்துருக்கிறார், சிம்பிளாக இருக்கிறாரு. பாருங்க, என் கையில் ஒன்றுமே இல்லை, நான் வெறும் சாதாரண மனுஷன் தான். ஆனால் சொல்லிட்டு இங்கே ரைட் சைட் காட்டுவாருங்க. ஆனால் இங்கே என் முன்னாடி ஏசு நிற்கிறத நான் பார்க்குறேன். இப்போ அவர் என் கையை உங்கள் பையன் கையை மேலே வைக்க இப்படியே சொல்லுவார். என் கையை என்ன பண்ண சொல்கிறாரு, வைக்க சொல்கிறாரு மேலே அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படி மேலே வச்சோன்னா அந்த பையன் ஓன்னு கத்துவோம். அப்போ இதெல்லாம் என்னன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் மாம்சோன்ற அந்த இடத்துலேருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜம்ப் பண்ணிட்டாங்க. உணவு சாப்பாடு ட்ரெஸ்ஸு. நான் தான் சொன்னேன்னே, நம்ம வாழ்க்கையில் 80% இதுக்காகவே வாழ்ந்துட்டோம். 80% வாழ்க்கை நம்ம சாப்பாடுக்காக, ட்ரெஸ்ஸுக்காக, இதுக்காக பாருங்க, எல்லாம் உலக பிரகாரமான விஷயத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மேட்ரே இல்லை. இன்னைக்கு ஒரு செப்பரேட்டட் லைஃப். ஹல்லேலூயா. என்ன விலை வேணா நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. we need a separated life. இல்லை நார்மலாக ஒரு கிறிஸ்டியன் எல்லாரும் போல நம்ம வாழ்றது இருந்தால் நோ ப்ராப்ளம். நீ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு என்னன்னா, நீ வந்து உலகத்துலேயும் இருக்கிற இங்கேயும் நோ 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 நீ வந்து தயவு செய்து கனவு கன்றாது. நோ, இட்ஸ் நாட் பாசிபிள். அது பாசிபிலிட்டியே இல்லை. அதுக்கு பாசிபிலிட்டிஸ் எங்கே இருக்குன்னு என்னன்னா, நீ அந்த மாம்ச அந்த அந்த நூல் அதிலேருந்து நம்ம தாண்டி ஒரு லெவல் அன்சைட் போய், அதுக்கு புரியுதுங்களா, ஒரு செப்பரேட்டட் லைஃப். நீலேருந்து எவ்வளோ பேர் அதுக்கு ஒப்பு கொடுக்க தயாராக இருக்கும். ஒரு 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 பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இதுக்காக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. பாருங்க, எந்த அளவுக்கு நம்ம உலகத்தோடு அதிகமாக இருக்கணுமோ, உலகத்தினோட சத்தம், உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நம்ம மைண்டில் அதிகமாக இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இன்னைக்கு எவ்வளோ பேர் ஒத்துக்கிறீங்க, ஸ்டேட்டஸில் நம்ம மக்கள்லாம் இன்றைக்கி நிறைய சினிமா சாங்ஸ் பாருங்கள். நம்ம போயிட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கிறோம். பிசாசு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அவன் பக்கமாக நமக்கு தெரியும். நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் தானே. பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் கொஞ்சம்னு சொல்லி தான் நம்ம என்ன ஆகிட்டோம்னா நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி வந்துட்டோம். நம்ம நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம். ஒரு 17 வயசு பையன் யோசேப்பு பிரதிஷ்டை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியுது. தானியல் 16-17 வயசுல ஒரு பிரதிஷ்டை உள்ள ஒரு வாழ்க்கை. எல்லாரும் பேதுரு, பவுல், அவன் சொல்றான் எல்லாத்தையும் குப்பைன்றான். நான் படிச்சது, நான் உலகம் எனக்கு சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் குப்பை மாதிரி தூக்கி போடுறேன். நான் எந்த இடத்துக்கு வரானா பவுல், இங்க பாருங்க சொல்றான், ஏய் நான் சொல்ற சுவிசேஷத்தை தவிர தேவ தூதன் வந்து சொன்னாலும் நம்பாத. பாருங்க என்ன போல், பாருங்க என்ன அதிகாரம், பாருங்க அவனுக்கு எந்த அளவுக்கு தேவனோட அவன் வாழ்ந்திருப்பான். அவன் சொல்றான், நான் சொல்ற இந்த சுவிசேஷத்தை தவிர இதுக்கு எக்ஸ்ட்ரா தேவ தூதனே வந்து சொன்னாலும் நம்பாதையா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தேவனுக்கும் அவனுக்கும் ஒரு ஒரு வாழ்க்கை இருந்தது. காரணம், பிரித்தெடுக்கப்பட்டான். He was separated from this world. சொல்லட்டுங்களா, இந்த உலகத்துக்கு நீங்களும் நானும் எந்த வகையிலே கடனாளி இல்லை. சுவிசேஷ கடனை தவிர இந்த உலகத்திற்கு நான் செலுத்த எனக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்களும் அப்படி சொல்றதா இருந்தால் அது உங்களோட இஷ்டம். நான் எனக்கு சொல்றேன், எனக்கு இந்த உலகத்துக்கு செலுத்த ஒண்ணுமே இல்லை. I have nothing to do with this world. இல்லை கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணலாங்களா இந்த நேரத்தில்? இப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கையை விட ஒரு மேன்மையான வாழ்க்கை. கரங்களை உயர்த்தி சொல்லலாம், ஆண்டவரே ஒரு மேன்மையான வாழ்க்கை வேதத்திலே
ஆதி அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த அந்த மேன்மை, இந்த மேன்மையான வாழ்க்கை, இந்த ஆதி அப்போஸ்தலர்களுடைய மேன்மைக்குள் அதே மேன்மையில நாங்க வாழ விரும்புறோம். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களா இருந்தாங்க. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு செப்பரேட்டட் லைஃப். இனி உலகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. உலகத்தோட நான் அடையாளப்படுத்திக்க மாட்டேன் இனிமே என்ன.